Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஹேர் கேர் vlog தான் பார்க்க போகிறீங்க. என்னோட டாட்டர்ஸ்க்கு நான் என்ன ஹேர் கேர் பண்ணுறேன்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹேர் கேர்னால் ஜஸ்ட் அவங்களுக்கு அழகாக முடியெல்லாம் ட்ரிம் பண்ணி சலூனுக்கு கூட்டிகிட்டு போய் தான் பண்ண போகிறேன். சும்மா அது ஒரு ஃபன்னாக நீங்கள் பார்க்கலாம். அவங்களோட ஹேர் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ரொம்ப பரட்டை தலை மாதிரி இருக்குது ஹேரு. ஸோ அந்த பரட்டை தலையான ஹேரை கொஞ்சம் அழகாக மாற்றலாம். ஏன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷன் கூட இருக்குது. ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தால் அவளுக்கு ஹேர் கட் பண்ணணும்னு பட் டைமே இருக்க மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி ஏன்னா அடுத்த வாரம் ஃபங்க்ஷனால் எனக்கு வேறு வழி இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் நான் எங்கே சலூன் போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. இனிமேல் தான் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் போன சலூன் இப்போ மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு சலூன் தான் நாங்கள் தேடணும். ஸோ சலூனை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் போய் ஹேர் கட் பண்ண போகிறோம். என்னோடய ரெண்டு டாட்டர்ஸ்க்கும் நான் ஹேர் கட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா கண்ணிலெல்லாம் உழுவுது. ஸோ அது அழகாக இங்கே காட்டு ஸ்னேல் இப்படியே நிலை இந்த கண்ணிலெல்லாம் மூஞ்சி உழுவுது. ஸோ இது இங்கெல்லாம் அழகாக அவளுக்கு இதான் பிஃபோர் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஹக்கீமாவுடைய இது பாருங்கள், இவளது தான் ரொம்ப மோசம். பரட்டை தலைன்னா இவளது தான் பரட்டை தலை. ஏன்னா மொட்டை அடித்து வளர்ந்தது, அதுக்கப்புறம் கட் பண்ணவே இல்லை. ஸோ அதான் இவளுக்கும் இந்த மூஞ்சிலெல்லாம் முடி உழுது. அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, கசகசன்னு இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அந்த ட்ரிம் பண்ணிவிட்டு அழகாக ரெண்டு பேருக்கும் கட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இந்த ஹேரு அழகாக வழியாக இந்த கடையிலுக்கு வந்துட்டோம். ஸோ கண்டுபிடிச்சி இங்கே ஒரே பிங்கிஷாக அழகாக வச்சுருந்தாங்க. ஹாஜருக்கு பிங்க்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு முடி கட் பண்ண மாட்டேன், எனக்கு லாங் ஹேர் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவளை கன்வின்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஏன்னா ரொம்ப அன்ஈவனாக இருக்குது ஹேரு. ஸோ அதனால் கொஞ்சம் அழகாக கட் பண்ணலாம் அப்படி சொல்லி அவளை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அவளுக்கு கட் பண்ணி முடித்தோடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க நல்லா அழகாக செஞ்சு விடுறாங்க. ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஹேர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. கொஞ்சம் ஈவனாக நம்ம கூட பெரியவங்க கூட அப்பப்போ ஒரு 3 months ஒன்ஸ் கொஞ்சம் அந்த டெட் செல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, முடியிலையும் அந்த டெட் செல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஈவனாக கட் பண்ணி நம்ம அழகாக இருந்துச்சுன்னா ஹேர் பார்க்குறதுக்கு நல்லா க்ளோயிங்காக நீட்டாக தெரியும் இல்லையா? ஸோ அதான் அவளுக்கு கட் பண்ணி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ அழகாக இவங்க பண்ணி விட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் கூட இங்கே வரலாம், எனக்கு கூட வரலான்னு நான் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரீபோண்டிங் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு ரீபோண்டிங் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக பண்ணலான்னு நானும் யோசித்து வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு பிள்ளைங்களுக்கு மட்டும் பண்ணலாம். ஏன்னா நம்மளாம் தூடுங்க தானே போடுறோம். ஸோ பிள்ளைங்களுக்கு மட்டும் ஹேர் கொஞ்சம் நல்லா அழகாக பண்ணி விடலாம் அப்படின்னு. ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஸோ அதுக்காக நாங்கள் போக போகிறோம். ஸோ அதனால தான் நான் ஹேர் அழகாக கட் பண்ணுறேன். இப்போ தான் இதெல்லாம் பண்ணி நம்ம அழகு பார்க்க முடியும். நம்ம தூடுங்கு போட ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். நம்ம ஹேர் அழகாக இருக்கணும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ இப்போ தான் அந்த தூடுங்கு போடுற வரைக்கும் தான் அந்த ஹேர் மேலே நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ அதான் சும்மா அழகாக எனக்கே ஆசையாக இருக்கும். என்னோடய குழந்தைங்களுக்கு அழகாக இந்த மாதிரி ஹேர்லாம் வெட்டி பார்க்குறது எனக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ இந்த பிள்ளை தனியாக உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டா. எப்போவுமே இந்த பிள்ளைக்கு அம்மா வேணும். ஸோ என் மடியில் உட்காரவும் தான் அவள் அந்த ஹேரை காட்ட ஆரம்பித்தா. அவளுக்கு ஃபோன் காமிச்சிக்கிட்டே நான் அவளை உட்கார வச்சுருக்கேன். ஸோ அவளும் ஆடாமல் அசையாமல் காட்டணும். ஏன்னா கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, பயமாக கூட இருந்துச்சு. பட் அவள் ஆடாமல் அசையாமல் அந்த ஃபோனை காமிச்சிட்டே இருந்தேன். அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே அவள் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவளுக்கும் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது முடி. ஸோ கொஞ்சம் தின் பண்ணலாம் அப்படி சொல்லி கொஞ்சம் தின் பண்ண சொன்னேன். அவங்களும் கொஞ்சம் தின் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அழகாக கட் பண்ணியாச்சு இவளுக்கும்.
ஆக்சுவலி இவளுக்கு மொட்டை அடிக்கலான்னு தான் நான் பிளானில் இருந்தேன். பட் அந்த ஃபங்க்ஷன் வருது, ஒரு கல்யாணம் வருது. ஸோ அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா இவளுக்கு நான் மொட்டை அடிச்சிடுவேன். ஸோ அந்த கல்யாணத்துக்காக நான் கொஞ்சம் அந்த ஹேரை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க, பொறுமையாக பண்ணுறாங்க. ஏன்னா குழந்தைன்றதால இவளுக்கு பாருங்கள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அவளுக்கே வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் கைஸ், நாங்கள் ஹோம் ஸ்டே வந்து பண்ணோம். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு சொன்னோம் இல்லையா, அது கொஞ்சம் தூரமாக இருந்தது. ஸோ அதனால வந்து ஹோம் ஸ்டே எடுத்துக்கலாம். ரொம்ப நாளாக நாங்களும் எங்கள் வீட்டிலேயே இருக்கோம் இல்லையா, சரி சொல்லி வேறு இடத்துல போய் தங்கினா அது கொஞ்சம் அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. ஆனால் எங்களோட இது என்னாச்சுன்னா வந்து எங்கள் கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் மார்னிங் தான் வந்து சேர்ந்தோம். ஃபங்க்ஷனும் மார்னிங் 12 o'clock ஃபங்க்ஷனு. நாங்கள் வந்து சேர்ந்ததே 6 மணிக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது ஹோம் ஸ்டே எடுத்து கூட நம்மளால அனுபவிக்க முடியலன்னு. பட் வந்து கொஞ்ச நேரம் இருந்தோம். வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ட்ராவலிங்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்கி தூங்கி காடி ஓட்டினதால காலையில் தான் வந்து சேர்ந்தோம். ஸோ இதாங்க அந்த ஹோம் ஸ்டே, உங்களுக்கு டூர் மாதிரி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது லிவிங் ரூமு. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் மாஸ்டர் பெட்ரூம். இதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு சின்ன சோஃபா மாதிரி கொடுத்துருக்காங்க, கார்பெட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து இது வந்து பெட்டு, குயின் சைஸ் பெட்டு வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம படுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூமும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பட் இந்த பாத்ரூமில் என்ன பிரச்சனைனா ஹீட்டர் இல்லை, ஷவர் மட்டும் இருக்குது. பட் ஹீட்டர் இல்லை. எனக்கு அதான் கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. என்னடா இது ஹீட்டர் இல்லையே அப்படி சொல்லி. எனக்கு ஹீட்டர் இல்லைன்னா செம்ம டென்ஷன் ஆயிரும். பட் ஓகே, பச்சை தண்ணியிலே குளிச்சிக்கலான்னு ஒரு முடிவில் வந்தாச்சு, வேறு வழி இல்லை இல்லையா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து செகண்ட் ரூம். இது சின்ன ரூம் தான். பட் இந்த ரூமில் என்னன்னா இந்த ரூமில் ஏசி கிடையாது, வெறும் ஃபேன் மட்டும் தான் வச்சுருக்காங்க. இது ஹோம் ஸ்டேனால அந்த மாதிரி இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ஏசி இருக்குது. பட் இந்த ரூமில் மட்டும்தான் ஏசி இல்லை, மித்த ரூம்லலாம் ஏசி இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன் ஏரியா வந்து அழகாக இங்கேயே டைனிங் டேபிளும் வச்சுருக்காங்க, ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஒன்றும் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகமாக ஒன்றும் இல்லை. நம்ம ஏதாச்சும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். வேறு என்னமோ அவங்க ஏதோ ஒன்று வச்சுருக்குறாங்க. சரி, அதெல்லாம் நமக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சாப்பர் இருக்குது. ஸோ சாப்பர் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா பிளாஸ்டர் மாதிரி வச்சுருக்காங்க. இது என்ன பிங்க் டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நான். என்ன இருக்கு, சும்மா என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும் இல்லையா. ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தா அது வந்து ஒன்றும் இல்லை கைஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து அப்படியே வச்சிடலாம். இந்த பாக்ஸ் வந்து டிஷ்யூ வச்சுருக்காங்க. இது மட்டும்தான் எனக்கு யூஸ் ஆக போகுது, சுடுதண்ணி கேட்டல். இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த இது பாத்திரம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. சில பேர் 3 நாள் அந்த மாதிரி தங்குவாங்கள்ல, ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கிறதுக்காக. ஸோ பாத்திரம், ஒரு தேவையான பாத்திரம் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து சுகரு, கொஞ்சம் டீ, காஃபி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி இப்போ 3 days அந்த மாதிரிலாம் வந்து தங்கும்போது நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கான ஓரளவுக்கு சர்வே பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து ஃபர்னிஷ்டு ஹோம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மலேசியாவில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஃபர்னிஷ்டு ஹோம் வச்சு டூரிஸ்ட்லாம் வந்து தங்கிப்பாங்க ஒரு 3 days அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கனாக்கா மைக்ரோவன், இதுவும் நம்ம சூடு பண்ணி ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சுடுதண்ணி, ஹாட் வாட்டர் வந்து இங்கே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஷிங்க்கு எல்லாமே இருக்குது பாருங்கள். ஷிங்க்குக்கு சோப்பு, நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு சோப்பு கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரூமு. இந்த ரூம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ரூமில் வந்து கிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி 2 சிங்கிள் பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்து கேர்ள்ஸ்னால எல்லாருமே ஒரே பெட்லேயே தூங்கிக்கலாம். சில பேருக்கு வந்து பாய் கேர்ள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு பாய் ஒரு பெட்லேயோ கேர்ள் ஒரு பெட்லேயோ அந்த மாதிரி தூங்கிக்கலாம். இது வந்து கிட்ஸ் யூஸ் பண்ணுறது. இங்கே ஒரு ஏசி கூட கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் வந்து ஏசி இருக்குது. ஒரே ஒரு ரூமில் தான் ஏசி இல்லை, பட் மித்த எல்லா ரூம்லேயும் வந்து ஏசி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் வந்து அழகாக வந்து மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது கிட்ஸ்க்கான ரூமு. பட் எங்களுக்கு தான் யூஸ் ஆகலை. நாங்கள் வந்ததே காலையில் வந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு யூஸ் ஆகலை. சும்மா வந்து உங்களுக்கு இந்த ஹோம் டூர் மாதிரி நாங்கள் வந்து காட்டுறோம்.
எனக்கு வந்து இப்போ மேக்கப் வந்து இங்கே உட்காந்து நான் மேக்கப் போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு 12 ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக நான் உட்காந்து குளிச்சுட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு நாங்கள் கிளம்பணும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்தோம். ஆக்சுவலி நைட்டே வந்து தான் இன்னும் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது ஒரு பெட்ரூமு. பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச பெட்ரூம். இந்த வீட்லேயே எனக்கு பிடிச்ச பெட்ரூம்னா இந்த பெட்ரூம் தான் நான் சொல்லுவேன். என் மாஸ்டர் பெட்ரூம் கூட எனக்கு அவ்வளோவா இம்ப்ரெஸ் ஆகலை. பட் இந்த பெட்ரூம் ஏன் இம்ப்ரெஸ் ஆயிருக்குன்னா இந்த பெட் கவர். எனக்கு இந்த பெட் கவர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட்டர்ஃப்ளைஸோட ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒருவேளை நாங்கள் நைட் வந்திருந்தோம்னா நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லி நம்ம இந்த ரூம்லேயே தூங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பெட்ரூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏகான் கூட இருக்குது இந்த பெட்ரூமில். ஸோ இந்த டேபிள் கவரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது துடைக்கிறதுக்கு கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு ரூமு, அது ஒரு ரூமு, இங்கே ஒரு ரூமு. ஸோ பார்த்திங்கன்னா மணி 8:30 ஆகிடுச்சு. 12 வந்து ஃபங்க்ஷனு. ஸோ நாங்கள் வந்து இங்கே இனி லேட்டாக வந்ததுனால இது எதுவுமே அனுபவிக்க முடியலையேன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ரீசன் வந்து கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ரெண்ட்டுக்கு கார் எடுத்து இங்கே வந்து சேர்றதுக்கே காலையில் ஆகிடுச்சு. நைட்டே ட்ரைவ் பண்ணோம். பட் எங்களால் ட்ரைவ் பண்ண முடியாமல் ஆர்என்ஆரில் தூங்கி வந்தோம். ஸோ இப்போ என்னோடய பொண்ணுக்கு வந்து பால் கலக்கி கொடுக்கலாம் அப்படி சொல்லி நான் வந்து பால் மட்டும் கலக்கி கொடுத்துட்டு அவளுக்கு கொஞ்சம் அழுவ மாட்டா, இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பா. ஸோ அவளுக்கு பாலை ஃபஸ்ட்டு கலக்கி கொடுக்கணும். நான் வீட்டில் இருந்தே பால் மாவு, சர்க்கரை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது டீ காஃபி. இது என்னோடய ஹஸ்பண்ட் அடிக்கடி ஹோட்டல் ரூமில் போய் தங்குவார். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த டீ காஃபி அந்த சேஷேட்லாம் வந்து நாங்கள் போட்டு அதை குடிச்சிக்கலான்னு. குட்டி தங்க குட்டி என்ன செல்ல இது செல்லக்குட்டியா? நீ செல்லக்குட்டியா? சொல்லு, நீ செல்லக்குட்டி. அம்மா இங்கே வா வா. ஆசை முட்டம் தாத்தா. சொல்ல அம்மா, அம்மா இங்கே வா வா. ஆசை முத்தம் தாத்தா. ஸோ நான் வந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கலாமா வேணாமான்னு 2 மைண்டடாக இருக்குது. கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு தோணுச்சு. பட் தூங்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. எல்லோரும் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்ட் என்னை வான்னு கூப்பிட்டுட்ருக்காரு. வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காரு. எனக்கு அதில் நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லையா, காரில் வந்துட்டு இருந்ததால் டயர்டாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நானும் போயிட்டேன். ஐயா இல்லையா? அது ஆமெல்லாம் இருக்கா டர்ட்டில்? நடக்கிறா? நடக்கிறீங்களா? அக்கிமா குட்டி ஜாலியா ஸ்விம்மிங் பண்றீங்களா? அக்கிமா பாருங்க. நானும் இறங்கிட்டேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மண்டையை வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ண நல்லா இருந்துச்சுங்க. தலைவலி எல்லாமே போயிடும். அப்படியே அந்த தண்ணியை வந்து மண்டையில் காமிச்சு அப்படியே நான் மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அந்த தலைவலியெலாம் போன மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. பாபா வந்ததுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக அட்லீஸ்ட் ஸ்விம்மிங் பூலாச்சு ரொம்ப நேரம் ஒரு 2 hours அந்த மாதிரி நல்லா குளித்தோம். ஸோ ஒரு 10 o'clock வரைக்கும் நாங்கள் குளித்தோம். 10:30 வரைக்கும் குளித்தோன்னு நினைக்கிறேன். 10:30க்கு மேலே கிளம்பி அப்படியே செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். ஹக்கிமா தண்ணி ஸ்விம்மிங் பூல் சொல்லு. தண்ணி ஸ்விம்மிங் பூல் தீதி புடிங்க. Hikimah go atas. ஒரு ஆளாக வந்து எல்லோரும் குளிக்க போயிட்டாங்க. நானும் ஹாஜர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஜாலியாக வந்து குளிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா நான் லேட்டாக வந்ததால் நான் சொன்னேன், நீங்கள் எல்லோரும் குளிச்சிங்க, நான் கடைசியாக வந்து ரெடி ஆகுறேன்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரெடி ஆகிறதுக்காக நாங்கள் ஃபங்க்ஷன் போகிறோன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக சில திங்ஸ் எல்லாமே எனக்கு கேர்ள்ஸ் தானே இருக்காங்க. ஸோ வந்து நான் உங்களுக்கு தேவையான அந்த தலைக்கு கிளிப்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ வீட்டுக்கு வந்து எல்லாம் தூங்குதுங்க நல்லா. ஆக்சுவலி 2 சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டேன். ஹபிசா அதே ட்ரெஸ்ஸோடு தான் வரா. நாங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போன ட்ரெஸ்ஸில் தான் வந்து வந்தோம். ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்லாம் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் எடுக்க முடியல, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இல்லை வாங்கியாச்சு உங்களுக்காக தான். இது வந்து கார் ஸ்நாக். கார் ஸ்நாக் வேணுமா? ஓரியோ இருக்கு. சிப்ஸ் வேணுமா? கொடுங்க. பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாப்கார்ன் சிப்ஸ். இந்த சிப்ஸ். ஜாலியா ஹாப்பி. தேங்க்யூ அல்லா சொல்லு. No, I am not Allah. Allah is in the sky. Allah மேல இருக்காங்க. We cannot see Allah. We only worship. இந்த காருக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அது ரொம்ப பிடிக்கும். சிப்ஸ் பேக்கெட்டு, பாப்கார்னு அதெல்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் வந்து வாங்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே வீடு வரைக்கும் போவோம். ஸோ இந்த நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது. சிப்ஸு, அப்புறமா சோயா மில்க்கு, ஸ்ப்ரைட்டு, மவுண்டன் டியூ எல்லாமே வந்து என்ன தண்ணி வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ ட்ராவலிங் பண்ணும்போது மட்டும் என் ஹஸ்பண்ட் வந்து விட்டுருவாரு. சரி என்ன பிடிக்குதோ வாங்கிக்கோங்க, ஹெல்த் எல்லாம் பார்க்க மாட்டோம், பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுப்போம். ஸோ அந்த மாதிரி சிப்ஸு எல்லாமே வாங்கிக்கிட்டோம். ஸோ இங்கே தான் வந்து ஆர்என்ஆர். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஹைவேயில் இந்த மாதிரி பெரிய இடம் கட்டி வச்சுருப்பாங்க மலேசியாவில். ஸோ நிறைய சாப்பிட்றது இருக்கும். அப்புறம்
தொழுகிறதா இருந்தால் தொழுகலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்ரூம் அதெல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு காஃபி குடிச்சிக்கிட்டேன், எனக்கு தூக்கம் வரக்கூடாதுன்னு. ஏன்னா வந்து டிரைவிங் ஓட்டலான்னு. என் ஹஸ்பண்ட் ஏன்னா நைட்டு வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண இருக்கிற கொஞ்சம் டிஸ்டன்ஸை வந்து தூங்கி 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 நாங்கள் காலையில் தான் போய் சேர்ந்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, மாற்றி மாற்றி டிரைவிங் பண்ணிக்கலாம். ஏன்னா நைட் என்னால் ஓட்டவே முடியல, எனக்கு செம்ம தூக்கமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நம்ம வந்து வீட்டுக்கு வந்து எப்படியாச்சும் சீக்கிரமாக போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்தோம் இந்த காரு. ஸோ எங்கள் காரு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதால நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு தான் இந்த காரை வந்து ஓட்டிகிட்டு போனோம். இது வந்து ஆட்டோமேட்டிக் காடி, இது வந்து ஆரூஸ் சொல்லுவாங்க, அந்த காடி தான் நாங்கள் ரெண்ட் எடுத்தோம். ஏன்னா இந்த காடி கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா, பிள்ளைங்களும் தூங்கிட்டே வரலாம், நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக். நான் வந்து மேனுவல் ஓட்டுவேன், எங்கள் காடி வந்து மேனுவலு. அதனால் சரி கொஞ்சம் நம்ம இது ஆட்டோமேட்டிக் பழகலாம் அப்படி சொல்லி நானும் வந்து ஓட்டிகிட்டே வரேன். ஈஸி தாங்க, மேனுவல் தான் கொஞ்சம் கஷ்டம், பட் ஆட்டோமேட்டிக் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கியர்லாம் போட தேவையில்ல. பட் என் கை வந்து கியருக்கு போகும் அப்பப்போ. என் ஹஸ்பண்ட் சொல்கிறேன், இது ஆட்டோமேட்டிக்கு, கியர் போட தேவையில்ல அந்த மாதிரி. அது மட்டும் கொஞ்சம் நமக்கு இதுவாக இருக்கும். அப்புறமா மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னா நம்ம அப்படியே அழகாக வந்து ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ அழகாக வந்து நான் வந்து ஓட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும், நின்று போகக்கூடாது, அப்படியே கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணணும். அவருக்கு டயர்டாக இருந்தால் நான் ஓட்டணும், எனக்கு டயர்டாக இருந்தால் அவர் ஓட்டணும், அந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.